இந்த மாம்சம் கார்னல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பத விளக்கம் சொல்கிறேன், ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறேன், புரிந்து கொள்ளுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், புது மனுஷன். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும், ஆஃப்டர் we are born again, after we have put on new man, நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்ட பிறகும், if we behave as we are not born again, நாம் இன்னும் மறுபடியும் பிறக்காதவனை போல, or like any other human, ஏதோ பொதுவான ஒரு மனிதனை போல நம்ம பிஹேவ் பண்ணுறதுக்கு பேர் தான் பழைய மனுஷன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது. அவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே, உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இஃப் யூ ஆர் ரிசன் வித் கிரைஸ்ட். ஞானஸ்நானம் எடுத்த நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு, அதிலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். அவரோடு கூட நம்ம எழுந்தவர்களானால், அவரோடு கூட எழுந்தவர்களானால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஒரு சில குறிப்புகளை கடந்த வாரங்களில் நம்ம கவனித்தோம். we shall have a very quick recap. நம்ம குயிக்காக ரீகேப் பண்ணலாம். கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், நம்பர் 1 நம்ம எப்படி இருக்கணும்? என்ன செய்யணும்? seek heavenly things, seek things which are above. பிரியமான மேலானவைகளை தேடணும். வாட் ஆர் த திங்ஸ் விச் ஆர் அபவ்? என்னென்ன காரியங்கள் மேலானவைகள்? பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் என்ன? கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள அந்த காரியம் என்ன? அதை நம்ம தேடணும். 2வது, நாடுங்கள். உங்கள் மைண்ட் அதில் செட் பண்ணுங்க. செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் த திங்ஸ் அபவ். மேலானவைகளை நாடுங்க. சரி, 3வது, மார்டிஃபை the members of your body. பிரியமானவர்களே, விபச்சாரம், அசுத்தம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், அவங்க வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்கள். முற்காலத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளில் இது காணப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம பாடியில் தான் இருக்கு, நமக்குள்ள இருக்கு. ஆனால் அது செயலற்று போக வேண்டும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அப்படிப்பட்ட காரியங்கள். நம்பர் 4, கோபம். அதெல்லாம் நம்மகிட்ட காணப்படவே கூடாதுன்னு இருக்கு. இந்த கோபத்துடைய அக்கானா கோபப்படுங்க, அண்ணன் அக்காவா அண்ணன் வச்சுக்கோங்க. கோபத்துடைய அக்கா யார்? மூர்க்கத்துடைய அண்ணன் மேலிஸ்னா தமிழில் என்ன சொல்லலாம்? மேலிஸ் மற்றவுடைய தீங்கை விரும்புவது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரணும், சாமி அடிக்கணும். ஏன்னா நம்மெல்லாம் விசுவாசிங்க, அதனால் சாமி கும்பிட்றவங்க. அந்த ஒரு சாமி அடிக்கணும், அப்போ தான் அவன் திருந்துவான். கோபம் வந்தவுடனே என்ன நினைக்கும்? அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நம்ம கோபப்படுத்தினவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரணும், ஆண்டவர் நியாயம் செய்யணும், ஆண்டவர் மண்டையை உடைக்கணும், கண்ணை பிடுங்கணும், ஏதோ ஒன்று யோசிக்கணும். கோபம், மூர்க்கம், அப்புறம் மற்றவங்களுடைய தீங்கை விரும்புகிறோம். 4வது, அவங்கள தூஷிக்கிறோம், ஸ்பீக் ஈவில் ஆஃப், அவங்கள பற்றி மோசமாக பேசுகிறோம், தூஷணம். 5வது,
ஃபில்த்தி கம்யூனிகேஷன், நம்முடைய வாயில் பிறக்கலாகாத கெட்ட வார்த்தை. பிரியமானவர்களே, நாயே பேயன்னு அசுத்தமான வார்த்தைங்க நம்ம வாயில் பிறக்கலாகாத தூஷணமான வார்த்தைகளை நம்ம பேசிடுறோம். சரி, கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? லை, பொய் சொல்கிறத உங்களை விட்டு முற்றுமாக அகற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொய்யை குறித்து ஒரு 5 பிரின்சிபிள்ஸ் சொன்னோம். பொய் அப்படிங்கிறத பற்றி உள்ள 5 நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய தாற்பயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். கேன் சம்படி ரீகலெக்டட்? பிசாசு தான் அந்த பொய்க்கு பிதா. பொய் ரொம்ப எல்லோரும் ஈஸியாக போய் சின்ன குழந்தையிலேருந்து பொய் சொல்லுவாங்க. ஆஃபீஸில் பொய் சொல்கிறோம், ஏன் லேட்டுன்னு கேட்டால் ஒரு பொய் சொல்கிறோம், ஏன் ஹோம்ஒர்க் செய்யலைன்னா ஒரு பொய் சொல்லிடுறோம், சாதாரண வீட்டில் அம்மாட்ட பொய் சொல்லிடுறோம். பொய் ஆரிஜின் டெவில். பொய்க்கு பிதா பிசாசு. பொய் பேசுகிறவங்க பிசாசினுடைய பிள்ளைகள் என்று பார்த்தோம். அது ஒரு உண்மை. 2வது என்ன பொய்யை பற்றி ஒரு காரியம் பார்த்தோம்? ஒரு வேஷம். வெளியே பெரிய பக்திமான் மாதிரி வேஷம், உள்ள எல்லா அசுத்தத்தையும் வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி வெறி தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி ஒரு மாயை செய்வது கூட பொய் என்று பார்த்தோம். 3வது ஒரு தாற்பயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மனசாட்சியை செயலற்று போகிறது. அவங்களுக்கே தாங்க சொல்கிறது பொய்ன்னு தெரியாது. ரொம்ப ஒர்ஸ்ட் ஃபார்ம் அது. பொய் பேசுவாங்க. ஏன் பொய் சொல்கிறேன்னா, நான் என்ன பொய்யா சொன்னேன்பாங்க. சொன்னது பொய். இது நம்ம யார்ட்டோனாலும் பொய் பேசலாம், நம்ம மனசே நம்ம பொய் சொல்ல முடியாது. ஆனால் என் மனசே நான் சொல்கிற பொய்ன்னு ஒத்துக்கல அப்படின்னா அது எவ்வளோ பயங்கரமான நிலை. மனசாட்சியில் சூடு உண்டு. மனசாட்சி வெசக்டமி. மனசாட்சி செயலற்று போயிடுச்சு அப்படி ஒன்றா வச்சுக்கலாம். ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலை. நான் சொன்ன பொய்ன்னு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலை. ரொம்ப நல்லா நினைவு வச்சுருக்கிறீங்க. எல்லோரும் நினைவு வச்சு சந்தோஷமாக இருக்கும். பிரியமானவர்களே, 4வது ஒரு காரியம் பார்த்தேன். என்னது? பொய் அப்படின்னா நான் என்ன பொய்யா பேசுகிறேன், நான் என்ன பொய்யா பேசுகிறேன். உள்ளதுன்னும் இல்லதுன்னு சொல்லலைன்னா அது பொய். எஸ்னா எஸ்ஸு, நோனா நொய். அதில் தான் ஒன்று சில ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசும்போதே ஆமாம் அல்ல அவங்க எஸ் சொல்கிறாங்களா நோ சொல்கிறாங்களே தெரியாது. அதுவும் பொய்யில் ஒரு ஷேட் தான் என்று சொல்லி பார்த்தோம். 5வது ஒரு பொய்யை பற்றி பார்த்தோம். என்ன பொய்? ஃபால்ஸ் விட்னஸ். மற்றவங்களுக்காக பொய்யா சாட்சி சொல்கிறது. இது யார் உடைச்சா தெரியும், எதுக்கு நம்ம கேட்க அவங்க தெரியாதுன்னு சொல்லிடலாம். நீ பொய் சொல்கிற. சட்டப்படி தவறு செய்தவர்களுக்கு அந்த தவறை நாம் மறைப்போம் என்றால் நாம் அவர்களுடைய உடந்தை என்று அர்த்தம். அக்கம்ப்ளீஷ். நம்ம அவர்களோடு கூட சேர்ந்து அந்த காரியத்தை செய்கிறோம். தவறு செய்தவர்களுக்கு நம்ம உடந்தை என்று ஆகிவிடும். we are accomplice. யாரோட எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. 6வது இன்னொரு பொய் பார்த்தோம். என்ன பொய்? கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறது. கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறது அதுவும் ஒரு பொய் தான். ஆண்டவர் பேர் சொல்லி ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொல்லாமல் இருந்தும் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறதும் பொய் தான். பிரியமானவர்களே, 7வது ஒன்று பார்த்தோம் ஒரு காரியம். என்னது? பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவாங்க. நம்ம விபச்சாரம் செஞ்சு, வேசித்தனம் செஞ்சு, திருடி, கொலை செஞ்சு அதுக்கு தான் நரகத்துக்கு போகணுன்னு இல்லை. பொய்யை சீரியஸாக எடுங்க. பொய் பேசுகிறத பற்றி சீரியஸாக எடுங்க. பொய்யர் அனைவரும், சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ வெள்ளை பொய்யோ பச்சை பொய்யோ சமாளிக்கிறதுக்காக பொய்யோ என்ன பொய் சொன்னாலும் சரி, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்னொரு முக்கியமான கான்செப்டை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய குறிப்புகள் நான் சொல்லலை,
ஒரு 5 வேத பகுதிகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த 5 வேத பகுதிகளை ஒத்த சில வேத வசனங்களையும் நான் உங்களுக்கு சேர்த்து காட்டலாம். வாசியுங்க. அதே கொலோசையர் 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு இப்போ பழைய மனுஷன்னா என்ன? நான் எபேசியர் இதை குறித்து படிச்சிருக்கேன். இணைப்பகுதி தான் இது. நான் எபேசியர் எடுக்கும்போதே சொன்னேன், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் ஒரு இணைப்பகுதி. இப்போ பழைய மனுஷனை களைந்து போட்டு அப்படின்னு இருக்குது. பிரியமானவர்களே, பழைய மனுஷன் அப்படின்னா என்னது? யார் பழைய மனுஷன்? என்னது பழைய மனுஷன்? what do you mean by, what do you understand by the word old man? old man என்ன சொல்லுங்கள்? old man வயசானவர். வயசானவர்கள்லாம் விட்டுட்டு வச்சிருங்களா? பழைய மனுஷன் என்ன? இப்போ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன். ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. வேறு யாராகிலும் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? பழைய மனுஷனை களைந்து போட்டு. இங்கே உள்ள கேபின் புதிய மனுஷனை நம்ம மாறிட்டோம். ஒரு மனுஷன் புதிய மனுஷனாக மாறுறான் இல்லையா? ஆமாம். அப்போ இருந்த பழைய மனுஷன். ஒரு மனுஷன் புது மனுஷனாக மாறுறான்னா அதுக்கு முன்னால் இருந்த பழைய மனுஷன் சொல்கிறாரு அவருடைய டெஃபினேஷன். அவர் எங்கே இருக்கிறான் களைந்து போடுறதுக்கு? பேப்டிஸ்டுக்கு முன்னாடி இருந்த மனுஷன். சரி, ஓரளவுக்கு சுந்தர்லால் கிட்ட வந்துட்டார். இந்த பழைய மனுஷங்கிறது பேப்டிஸ்டுக்கு முன்னால் இருந்த மனுஷன். அந்த ஆத்மி பேப்டிசம் எடுத்ததுலேருந்து நம்ம புது மனுஷன் ஆகிட்டோங்கிறோம். அந்த பேப்டிஸ்டுக்கு முன்னால் இருந்த மனுஷனை களைந்து போடு. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை களைஞ்சி போட்டுருவோம். புட் ஆஃப். நம்ம ட்ரெஸ்ஸை களைஞ்சி போடுறோம், வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறோம். இப்போ அந்த பேப்டிசம் எடுப்பதற்கு முன்பாக இருந்த அந்த மனுஷனை எப்படி நம்ம களைந்து போடுவது? நம்ம தான் களைந்து போடணும், அவர்லாம் எடுக்க மாட்டார். சொல்லுங்களேன் பிரியமானவர்களே. இந்த பழைய மனுஷன் இல்லைன்னா மனுஷன், இதுக்கு இன்னொரு சொல்லு தான் மாம்சம், ஃப்ளஷ், கார்னல் என்ற சொல்லெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாம்சம் கார்னல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பத விளக்கம் சொல்கிறேன், ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறேன், புரிந்து கொள்ளுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், புது மனுஷன். பிரதர் யுவராஜ் சொன்னாங்க, பிரதர் சுந்தர்லால் சொன்னாங்க. இப்போ நம்ம புது மனுஷன் ஆகிருக்கோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும், ஆஃப்டர் we are born again, after we have put on new man, நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்ட பிறகும், after we put on the new man, if we behave as we are not born again, நாம் இன்னும் மறுபடியும் பிறக்காதவனை போல, or like any other human, ஏதோ பொதுவான ஒரு மனிதனை போல நம்ம பிஹேவ் பண்ணுறதுக்கு பேர் தான் பழைய மனுஷன். அவன் நல்லவனா கெட்டவனா இல்லை, பழைய மனுஷன். ஆஃப்டர் யூ ஆர் born again, if you continue to behave as if you are not born again, you are carnal. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். அப்போது நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக காணப்படுவது, ரட்சிக்கப்பட்ட பிறகும் மாம்சத்துக்குரியவர்களாக காணப்படுவது. After we are born again, after we are saved, after we receive the Holy Spirit, still we continue to behave like any other ordinary person. We think like any other human being. We are carnal. That's the old man. Your experience before you are born again. நீங்கள் மறுபடி பிறப்பதற்கு முன்பாக இருந்த உங்களுடைய அனுபவம். பிரியமானவர்கள், நீங்கள் தான தர்மம் செய்யலாம், நீங்கள் சாமி கும்பிட கோயிலுக்கு போகலாம்,
அர்ப்பணம் தர்ப்பணம் காணிக்கை எல்லாம் கொடுக்கலாம். இது எல்லோரும் செய்வாங்க. ரட்சிக்கப்பட்ட மட்டுமா செய்கிறாங்க, எல்லோரும் தான் செய்வாங்க. ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் நடக்கிற மாதிரி கூட நம்ம நடக்கலைன்னா மிருகத்துக்கு சமானம். ஆனால் நம்ம ஒரு சாதாரண மனிதனை போல் நடந்தால் எந்த ஒரு மனிதனும் என்ன செய்வானோ அதே போல் நம்ம செய்தோன்னா நம்ம மாம்சத்துக்குரியவர்கள். நம்ம அந்த மாம்சத்துக்குரிய சுபாவத்தை களைந்து போட்டு ஆவிக்குரிய சுபாவத்துக்கு வரணும். அப்போ மாம்சம் என்று சொல்லுவது ரட்சிக்கப்பட்ட பிறகும் ரட்சிக்கப்படாதவர்களைப் போல நம்ம வாழ்க்கையில் நம்ம பிஹேவ் பண்ணுவோமானால் நம்ம மாம்சத்துக்குரியவர்கள். இன்னொரு முறை சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகும் புதிதாய் பிறந்த பிறகும் புதிய மனுஷனை தரித்து கொண்ட பிறகும் நம்ம சாதாரண ஒரு மனிதனை போல நம்ம பிஹேவ் பண்ணுவோமே ஆனால் நாம் மாம்சத்துக்கு உரியவர்கள். இதுக்கு தான் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் வசனங்களை கேட்குறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் Romans chapter 8 is a very powerful chapter to understand what is carnally minded. மாம்ச சுபாவம், மாம்சத்தின்படி பிழைப்பது, அதை அறிந்து கொள்ளணும்னா ரொம்ப ஒரு எஃபெக்டிவான சாப்டர் ரோமன்ஸ் 8. பிரியமால் ரோமன்ஸ் சாப்டர் 7ல் அங்கே பார்க்குறோம், நான் எதை செய்யணும்னு விரும்புகிறேனோ அதை செய்யாதபடி, எதை செய்ய விரும்பலையோ அதை செய்கிற நிர்பாக்கியமான மனுஷனாக இருக்கிறேன். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவன் நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்ம எப்படி இருப்போம், நம்ம எப்படி இருக்கணும், அதை பற்றி சொல்கிறாரு. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். பிரியமானவர்கள், சாதாரண ஒரு மனுஷன் எப்படி நடப்பான்? ஒரு வேலை வேணும், என்ன செய்யலாம், அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா அவங்க எல்லாம் செய்து முடிச்சிடுவாங்க. அவங்க இது செக்ரட்டரியேட்டில் இருக்காங்க, மினிஸ்டருக்கு ரொம்ப வேண்டியவங்க, கொஞ்சம் பணம் கொடுத்தா செய்துடுவாங்க. எல்லோரும் கொடுப்பாங்க. சரி, பணம் கொடுத்தா நமக்கு அந்த கரண்ட் கனெக்ஷன் கிடச்சிடும். பிரியமானவர்களே, அன்றைக்கெலாம் லஞ்சம் வாங்குறவங்கள ரொம்ப மோசமாக சொல்லுவாங்கலாம். லஞ்சம் வாங்குறான், அவனால் ரொம்ப கட்டவன், லஞ்சம் வாங்குறான். லஞ்சம் வாங்கி வீட்டில் அந்த பிள்ளைங்க உருப்படுமா? லஞ்சம் வாங்கி வீட்டில் பிள்ளைங்க. எனக்கு ஒரு உறவினர் உண்டு, லஞ்சம் வாங்குவார். அந்த காலத்தில் லஞ்சம் வாங்கி அந்த காசை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார். ஏன்னா லஞ்சம் வாங்கின காசில் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு சாபம் வந்துடும்னு சொல்லி அவரே தண்ணி வாங்கி குடிச்சிடுவார். என்ன தண்ணின்னு நான் சொல்லலை. அப்படி லஞ்சம்னால ரொம்ப தப்பு, லஞ்சம் அப்படின்னா ரொம்ப தப்பு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவரெல்லாம் காசு வாங்குறாருன்னா செஞ்சு கொடுத்துருவார். அட பாவமே, லஞ்சம் வாங்குறவங்க இப்போ என்ன பேர்? அவர் ரொம்ப நல்ல மனுஷன், காசு வாங்கினா என்ன செஞ்சிடுவார்? செஞ்சு கொடுத்துருவார். இது மாம்சத்தினுடைய ஒரு வழி, எல்லோரும் செய்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார். அவங்க மைண்ட் செட் எப்படி சம்பாதிக்கலாமா, இப்படி பணம் சம்பாதிக்கலாமா, இப்படி ஏமாற்றலாமா, இதெல்லாம் என்ன தப்பு இருக்குது? சாதாரணம் தானே. பிஸ்னஸில் கொள்ளுகிறவன் நல்லதல்ல போன பின்பு மெச்சிக்கொள்ளும். சாதாரணமாக இப்போ தானே எல்லாம் போய் சொல்கிறாங்க. இப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பான், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்போ நம்ம மாம்சத்தையும் என்ன பண்ணுறோம், அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டோம். அந்த மாம்சத்தின்படி சிந்திக்க வேண்டாம், நான் ஆவியின்படி சிந்திக்கிறேன். இது தேவனுக்கு பிரியம் இல்லையா? தேவன் இதை அங்கீகரிப்பாரா, அங்கீகரிக்க மாட்டார்? இதில் தேவ நாம சந்தோஷப்படுமா, சந்தோஷப்படாதா? நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், மாம்சத்தின்படி உள்ள சிந்தையை தள்ளி போட்டுறேன். அதனால தான் வாசிக்கிறோம், வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம். Carnally minded is death. A mindset, எல்லாரும் சிந்திக்கிறது போல் சிந்திக்கிறேன், எல்லாரும் செய்கிற மாதிரி செய்கிறேன். பரீட்சையில் எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க, நானும் காப்பி அடிக்கிறேன். டீச்சரே கண்டுக்கலை, நான் ஆண்டவர் கண்டுக்கு வரல. நான் மாம்ச சிந்தை எனக்கு இருக்குமானால் இட் இஸ் டெத். ஆண்டவர் என்னை விட்டு விலகிடுவார். இந்த உலகத்தில் உள்ள மரணம் என்றல்ல, எனக்கும் தேவனுக்குள்ள உறவு துண்டிச்சிடும்.
பிரியமானவர்களே, ஒரு மைண்ட் செட்டுக்கு சொல்கிறேன். காப்பி அடித்து பாஸ் பண்ணி நான் பிஏ படிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு டிகிரி வைக்கிறத விட எனக்கு எஸ்எஸ்எல்சிங்கிற டிகிரி போதும். என் மைண்ட் செட் எனக்கு இது போதும். சும்மா பரிசு எழுதிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், பணம் அது பார்த்துக்கலாம், மார்க்கெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப நல்லவங்க, நல்லா செய்து கொடுப்பாங்க. அப்போ என் மைண்ட் செட் எப்படி இருக்குது? அந்த கார்னலி மைண்டட், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் இருக்குமானா, தட் இஸ் லைஃப் அண்ட் பீஸ். நான் படித்தேன், நான் வாங்கினேன் சர்டிஃபிகேட், நான் காப்பி அடித்து வாங்கலை. நான் படித்தேன், நான் வாங்கினேன், எனக்கு ஒரு பீஸ் இருக்குது. அதான் லைஃபு, அதான் வாழ்க்கை. பிரியமானவர்களே, படித்து முடிச்சோன்னே எனக்கு வேலை கிடச்சிது, ஒரு வாழ்க்கை தானே இது. நான் லஞ்சம் கொடுத்தா சேர்ந்தேன் இல்லையே. நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன், இன்டர்வியூ நல்லா ஃபேஸ் பண்ணேன், எனக்கு வேலை கிடச்சிது, ஒரு சந்தோஷம். அதான் ஆவியின் சிந்தை இருக்குமானால் தட்ஸ் லைஃப், அதான் வாழ்க்கை, ஜீவன் இல்லாட்டா வாழ்க்கை. ஒரு சமாதானம், ஒரு பீஸ். சும்மா அடித்து கிடிச்சு பணம் சம்பாதிச்சா இல்லைன்னுங்க இருக்குது, மகிழ்ச்சி இருக்க முடியாது இல்லையா? அப்போ மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் அதை விளக்கிறார் பாருங்க. எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்ச சிந்தை, இப்போ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோ. அவங்களுக்கு பணம் கொடுத்தா நமக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடும். அந்த மைண்ட் செட், அந்த சிந்தை, அந்த மைண்ட் செட் இஸ் enmity to God. Will God accept it? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு நல்ல ஊழியம் செய்கிற ஒரு அம்மா, அவங்க கணவன் அவரும் நல்லா ஊழியம் செய்வார். அவர் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி. இந்த அம்மா நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்பா ஊழியம் செய்கிறவர். அந்த அம்மா ஒரு நாள் தான் பையனுக்கு பொண்ணு கேட்குறாங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க பொண்ணு கேட்கும்போது சொல்கிறாங்க, பாஸ்டர் எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது, தேவ சித்தமாக இருந்தால் மட்டும் போதும், எந்த கண்டிஷனும் கிடையாது. அப்படியே முக்கிய மனைவி சொல்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, பொண்ணு மாத்திரம் கொஞ்சம் சிவப்பாக இருக்கணும், கொஞ்சம் கலராக இருக்கணும். ரொம்ப வேதனைப்பட்டேன். பிரியமானவர்கள், இதானே வர்ணாசிரமம். அவன் கருப்பனை கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறான். அதே ஆவி இருக்குல்ல உனக்குள்ளே, கருப்பான பொண்ணை மருமகளாக வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறிய, அப்புறம் அவன் எப்படி உன்னை கோயிலுக்குள்ளே விடுவான்? ஒரு பொண்ணு பெருமைக்காரியாக இருக்கா, சண்டைக்காரியாக இருக்கா, ரொம்ப அகம்பாவம், இதெல்லாம் சொல்லுங்கள். ஒரு பெண் கருப்பாக இருக்கிறது, யார் அவளை கருப்பாக படைச்சா? அவளை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டா? அப்போ அவளை கருப்பு என்று நீங்கள் தள்ளுவீர்களே, ஆனால் யாரை தள்ளுகிறீர்கள்? அவளை கருப்பாக படைத்த தேவனை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். வீட்டில் ஒரு பிள்ளை கருப்பு பிள்ளை, ஒரு பிள்ளை சிவப்பு பிள்ளை, என்ன கருப்பாக இருக்கு? தேவன் எவ்வளோ வேதனைப்பட. தேவன் தான் அந்த பிள்ளையை கருப்பாக படைச்சார். அப்போ இது என்ன சிந்தை? இது என்ன சிந்தை? ஆவிக்குரிய சிந்தையா? இது மாம்ச சிந்தை தானே. இந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கு. அவர் கண்டிப்பாக கஷ்டப்படுவார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இந்த மாம்ச சிந்தை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியலை. இப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி லஞ்சம் கொடுக்கறது தப்பு, பொய் சொல்லக்கூடாது, இல்லைன்னா அப்படி பரிதானம் வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு, ரைட், நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு. அப்போ நான் லஞ்சம் கொடுத்தேன்னா இந்த மாம்ச சிந்தை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கு, தேவனுடைய ஒரு ரூலுக்கு இது விரோதமாக இருக்கு. பிரியமானவர்களே, இது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கு. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானம் எல்லாம் எடுத்திருக்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக certainly with no shadow of doubt they cannot please God.
அவங்களால தேவனை பிரியப்படுத்த முடியாது. அது ஊழியக்காரங்க தான், ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது என் பையனுக்கு சவத்த பொண்ணாக வேணுங்கிறாங்க. அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? அவங்க மாம்சத்தின் நிறைய பெரிய பெரிய ஊழியெல்லாம் செய்யலாம். ஆனால் அவங்க மாம்சத்தின்படி சிந்திக்கும்போது தேவனுடைய மனம் சந்தோஷப்படுமா வருத்தப்படுமா? அப்போ நம்ம மாம்சத்தின்படி பிஹேவ் பண்ணால் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. என்ன வேணாலும் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், அற்றூழியம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யுங்க. மாம்சத்தின்படி இருப்போமானால் நம்ம தேவனுக்கு பிரியப்பட முடியாது. நம்பர் 2 இன்னொரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். முதலாவது என்ன வேத பகுதி? ரோமர் 8ஆம் அதிகாரம் எத்தனை வசனத்திலேருந்து பார்த்தோம்? 5லேருந்து பார்த்தோம். இப்போது கலாத்தியர் 5:16 பார்ப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறட்டும், என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறட்டும். ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் ஒப்பு கொடுக்குறான். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர் அவர் ஒரு நாள் என் திருமணத்துக்கு முன்னால் என்கிட்ட பேசுகிறார். பொண்ணெல்லாம் பார்த்தா A to Z பார்த்து செய்யணும் பிரதர்னு. அது என்னங்க A to Z அப்படின்னு? அவர் நல்லா ஊழியம் செய்கிறவர். அது என்னங்க A to Z அப்படின்னா, மூச்சு விடாமல் மனுஷன் A to Z சொல்லிட்டாருங்க. ஏஜ், பியூட்டி, காஸ்ட்டு, டவுரி, எஜுகேஷன், ஃபேர்னஸ், குட்னஸ் படப்படன்னு சொல்கிறாரு. 26 எழுத்தும் அது பார்த்து செய்யணும். பிரியமானவர்களே, இங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆவிக்கேற்ற வாசிங்க. பின்னும் நான் சொல்லியது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பிரியமானவர், அவருக்கு மாம்ச இச்சை என்ன? ஏஜ் நமக்கு ஏற்றதாக இருக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பியூட்டி இருக்கணும், நம்ம காஸ்டில் இருக்கணும், எவ்வளோ டவுரி செய்யணும், இப்படி படிச்சிருக்கணும், எஜுகேஷன் இப்படி ஃபேராக இப்படி சொல்லிட்டே போகிறார். நம்ம ஒரு ஆவிக்கேற்றபடி சிந்திப்போமானா ஏஜை பற்றி கவலை இல்லை, பியூட்டியை பற்றி கவலை இல்லை, காஸ்ட்டை பற்றி கவலை இல்லை, டவுரியை பற்றி கவலை, எதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். எது ஆண்டவர் சித்தமோ அது எனக்கு நடக்கணும். அப்படிங்கும்போது இது முடியுமானா அதான் ஆவிக்கேற்றபடி நடக்கணும். எனக்காக தேவன் வந்து எனக்கு ஏஜை பற்றி கவலை இல்லை, பியூட்டியை பற்றி கவலை இல்லை, காஸ்ட்டை பற்றி கவலை, ஒன்றையும் பற்றி கவலை இல்லை. லெட் காட்ஸ் வில் பி டன் இன் மை லைஃப். அதாங்க பார்க்குறோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இந்த மாம்சம் என்று சொன்னால் ஆர்டினரி ஹியூமன் பீயிங். இப்போ இந்த மாம்சம் என்ன சொல்லும்? இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு என்ன ஆசை இருக்கும்? திருமணம் ஆகிறோம், பொண்ணு நம்மளோட கொஞ்சம் ஒரு 2 வயசு 3 வயசோ குறையாக இருக்கணும், ஒரு 5 வயசு 10 வயசு ஏதோ ஒன்று குறையாக இருக்கணும். அது எப்படி வயசை பற்றி கவலைப்படாமல் செய்ய முடியும்? அப்புறம் படித்த பொண்ணாக இருக்கணும் இல்லை, நான் படிக்கிறதெல்லாம் சரியா, அவளாவது நல்லா படித்தா தான் பிள்ளைங்களை வளர்க்க முடியும். அது பார்த்தா தப்பா? ஒரே காஸ்ட்டாக இருந்துட்டால் பிரச்சனை இருக்காது. ஒரு விசுவாசியாட்ட சொன்னார், எனக்கு நல்லா பைக் வாங்கணும், வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் இருக்கணும்னு ஆசை, எனக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் தர்ற ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தால் தப்பா அப்படின்னு. அதெல்லாம் தர்ற ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தால் தப்பா? என்ன அழகான திங்கிங் பார்த்தீங்களா? அவருக்கு அதெல்லாம் வேணும்னு ஆசையா, அவருக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா, அதெல்லாம் தரக்கூடிய ஒரு பெண் வீட்டுக்கு வந்தால் நல்லது தானே அப்படின்னு என்கிட்ட அந்த ஒருத்தர் சொன்னார். இப்போ என்ன பார்க்குறோம் பிரியமானவர்களே, மாம்சத்தில் சாதாரண ஒரு விச்சை, ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் என்ன பண்ணுறோம்? இயற்கையாகவே இந்த மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டோம். ஆண்டவர் பார்த்துக்குவார். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர் தங்களை விட வயதில் மூத்தவர்களை திருமணம் செய்து நல்லா இருக்கிறாங்க. அப்போ வயது ஒரு ஃபேக்டரா? பொதுவாக சொல்லுவோம், அவர் ஆதாமை படைத்த பிறகுதான் ஏவாளை படைத்தார். எத்தனை நாள் கழித்து படைத்தார்? ஆதாமை படைத்து எத்தனை நாள் கழித்து ஏவாளை படைத்தார்?
ஆதாமை படைக்கும் போதே தான் ஏவாளையும் உள்ள வச்சு தானே படைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக தானே படைத்தார். அப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரே வயசு தானே. கண்டிப்பாக வயசு குறைஞ்சிருக்கணுமா? இந்த பைபிளில் போட்டிருக்கு இல்லையே. குறைஞ்சிருக்கா நல்லது. ஆனால் அது பைபிள் ரூலா? அது ஒரு ரூல் மாதிரி எப்படி ஆக்குறோம்? வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏஜ் மாத்திரம் கரெக்டாக இருக்கணுங்க. ஒரு 5 வயசாவது குறையாக இருக்கணுங்க. எங்கேருந்து அந்த ரூல் வருது? இப்போ இந்த ரூல் போட போட நம்ம என்ன செய்கிறோம்? மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற விரும்புகிறோம். நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி. எல்லாத்துல என்ன தப்பு இருக்குது? அப்போ மாம்சத்துக்கு ஏற்றவைகளை நம்ம நிறைவேற்ற பார்க்குறோம். 17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இப்போ இதை திருமண காரியத்தை வச்சுக்குவோம். ஆவி என் வாழ்க்கையில் தேவசத்தை நிறைவேறணும் அப்படின்னு இருக்கு. மாம்சம் எனக்கு ஏற்ற துணையாக இருக்கணும், எப்படி படிச்சிருக்கணும், எப்படி வேலை பார்க்கணும், ஏதோ ஒன்று இச்சிக்குது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு சில பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசத்தில் அது அவுட் ஆஃப் கான்டெக்ட் அப்ளை பண்ணுறது. நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது, நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கேன்? நீங்கள் ஆவியின்படி நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவோம். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 வாசிங்க, புரிந்து கொள்ளலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஃப்ரீடம், சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, நான் ஒன்றும் பிரமாணத்துக்கு உட்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படி செய்யாதீங்க. அந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. உனக்கு நகையை கலத்த ஃப்ரீடம் இருந்தால் எனக்கு நகை போட ஃப்ரீடம் இருக்குது. நான் என்ன சொல்லுவோம்? உனக்கு நகை போட ஃப்ரீடம் இருக்குமானா எனக்கு நகையை கழுத்த ஃப்ரீடம் இருக்குது. யார் கண்டிப்பாக போடணுன்னு நடிக்க முடியுமா? ஐ காட் ஃப்ரீடம். உனக்கு நகை போட ஃப்ரீடம் இருக்குது, எனக்கு நகையை கழுத்த ஃப்ரீடம் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்க? பிரியமானவர்களே, நீங்கள் சுயாதீனத்துக்கென்று அழைக்கப்பட்டீங்க. அந்த சுயாதீனத்தை வாசிங்க, மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், அந்த சுயாதீனத்தை உங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்காதீங்க. அப்போ என்னுடைய சுயாதீனம் என்ன செய்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. ஒருத்தர் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குகிறான், அவனுக்கு அதுக்குரிய அது அவனுக்கு தப்பாக தெரியலை. நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், வேலை கிடைச்சாலும் சரி வேலை கிடைக்கட்டாலும் சரி நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறேன். யார் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்? பிரியமானவர்களே, எனக்கு லஞ்சம் கொடுக்காமல் இருக்க, எனக்கு காப்பி அடிக்காமல் இருக்க சுயாதீனம் இருக்குது. நான் காப்பி அடிக்க மாட்டேன். நான் காப்பி அடிக்க மாட்டேன்ல, நான் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி நான் காப்பி அடிக்க மாட்டேன். எனக்கு சுயாதீனம் இருக்குது. நான் இந்த சுயாதீனத்தை பயன்படுத்தும் போது நான் என்ன செய்கிறேன்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். கை வைத்து வலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சத்தமாக சொல்லுங்கள். நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதல்ல, இதான் பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம் சொல்கிறேன். சுயாதீனம் 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 சொன்ன மக்களாம் நியாயப்பிரமாணம் கிடையாதுங்கிறது பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம். என்னுடைய சுயாதீனம் என்ன செய்து நான் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடவாமல் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும்போது ஏன் சுயாதீனம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்று. நீ அடித்தாலும் சரி கொன்னாலும் சரி நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சினிமாவுக்கு போகிறாங்க, நான் போக மாட்டேன். அந்த பிள்ளை சொல்லுது, என்ன இப்படி அடிமையாக பாச திட்டுவார? இல்லை, இட்ஸ் மை ரைட். உங்களுக்கெல்லாம் போகலாம், எனக்கு போக வேண்டாம், நான் போகல, நான் வரல, ஐ கட் மை ரைட். நீங்கள் எல்லாம் கேள்வி பண்ணுறீங்களா? பண்ணுங்க. அதான் சுயாதீனம், அதான் கெத்து, அதான் உயிருள்ள மீன். நாடா எல்லாம் தாடி வச்சுருக்காரு, நீ மாத்திரம் கோழி குஞ்சு மாதிரி இருக்கிற, என்ன சிக்கா, என்ன கேயா, ஹோமா, என்ன வேணாலும் சொல்லுட, நான் இப்படி தான் இருப்பேன்.
நீ என்ன சொல்கிறேங்கிறக்கா நான் தாடி வைக்கணும் அவசியம் இல்லையா? அவன் தான் கெத்துள்ளவன். நான் அப்படி இருந்தேன் என்னுடைய வாலிப நாட்களிலே. 21 வயதில் நானும் ரட்சிக்கப்பட்டேன். எது கெத்து? சொத்த மீன் மாதிரி எல்லாம் தாடி வச்சா தாடி வைப்பேன், எல்லாம் சேவ் எடுத்தா நான் சேவ் அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? எனக்கு எங்கே கெத்து இருக்குது? எல்லாம் தாடி வச்சா நானும் தாடி வைப்பேன், எல்லாம் வலிச்சா நானும் வலிப்பேன். அதான் கெத்து. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன். இதில் என்ன இருக்குது? கேலி பண்ணாலும் பண்ணட்டும். நான் எதுக்கு கீழ்ப்படுகிறேன்? வசனத்துக்கு கீழ்ப்படுறேன், எல்லாரோட பரிசுத்தாவுக்கு கீழ்ப்படுறேன், ஆவியான நடத்தலுக்கு கீழ்ப்படுகிறேன். ஏன்னா டிரைவிங் ஃபோர்ஸ் இது. எஸ் தாடியார் நோ தாடியார் இல்லை, என்னை டிரைவ் பண்ணுறது எது? ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. திரும்ப வாசிங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல். இந்த சுயாதீனத்தை ஐ காட் ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடமை மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரி. அப்போ என்ன ஆயிரும்? இண்டிபெண்ட், நம்மளை அறியாமலேயே, ஈவன் வித்தவுட் அவர் நாலேஜ், நம்ம உலகத்துக்கு, உலக சிநேகத்துக்கு, மாம்ச இச்சைக்கு அடிமையாயிரும். என் மனசும் என் மாம்சமும் விரும்புகிறத நான் செய்கிறேன். அப்போ நான் என்னத்தை இழந்து விடுகிறேன்? என்னுடைய சுயாதீனத்தை இழந்து விடுகிறேன். நான் என்ன செய்கிறேன்? என் மாம்சம் விரும்புகிறத நான் செய்கிறேன். ஆவியானவர் என்ன விரும்புகிறார், தேவன் என்ன விரும்புகிறார் என்பதெல்லாம் விட்டுட்டு உலகத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். அது அடிமைத்தனம், அது அடிமைத்தனம். நம்ம எனக்கு நான் எங்கள் அப்பா சொல்லியும் கேட்கல, எங்கள் அம்மா சொல்லியும் கேட்கல, எங்கள் டீச்சர் சொல்லியும் கேட்கல. நீ யார் சொல்லி கேட்டிருக்கிற? உலக ஆவி சொல்லி கேட்டிருக்கிற. அப்பா சொல்லி கேட்கல, அம்மா சொல்லி கேட்கல, உங்கள் ஆசிரியர் சொல்லி கேட்கல. யார் சொல்லி கேட்டிருக்கிற? உலகத்தின் ஆவி சொல்லி கேட்டிருக்கிற. உலகத்தின் வேஷத்துக்கு அடிமையாயிட்டு. பார்த்தீங்களா? கேன் யூ கனெக்ட் இட்? இப்போ நான் சொல்கிறது எஸ் தாடியா நோ தாடியா இல்லை, என்னுடைய இண்டிபெண்டன்ஸ் எதில் இருக்குது, என்னுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆண்மை எதில் இருக்குது, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கெத் எதில் இருக்குது. பிரியமானவர்களே, நான் ஆவியினால் நடத்தப்படுவேன் என்று சொன்னால் அது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது. நியாயப்பிரமாணத்தை அழிப்பதல்ல. நியாயப்பிரமாணம் என்ன நடத்தலை. பொய் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கனால நான் பொய் சொல்லாமல் இல்லை, பொய் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கனால நான் பொய் சொல்லாமல் இல்லை. நான் இப்போ புதுசாக பிறந்திருக்கிறேன், ஆவினால் நடத்தப்படுறேன், எனக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்லை. நான் பொய் சொல்லலை. நான் பொய் சொல்லாமல் இருப்பது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு தொடர்வோம். வாசிங்கள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் அவங்க இவ்வளோ வெக்கம் சொல்கிறேன்னா இன்றைக்கி பயங்கரமான பேய்த்தது. நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது, நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது. நமக்கெல்லாம் God sees only the inner man, not the outer man. இதெல்லாம் பயங்கரமான பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம். உங்களுடைய சுயாதீனத்தை துரிச்சைக்கு ஏதுவாக பேணாது. ரியல் இண்டிபெண்டன்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. வாசிங்க 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறன. இது ஒன்றும் வெளியரங்கம் அப்படின்னா உள்ளரங்கம், வெளியரங்கம், ஓப்பன் ஏர் தியேட்டர், வெளியரங்கம். இதில் ஒன்றும் மூடி மறைச்சி ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம். விபச்சாரம், விபச்சாரம்னா ரகசிய பாவமா? செய்கிறவனுக்கு தெரியாதா? அவனுக்கு ஒரு மனைவி இருக்குது. அவனுக்கு ஒரு மனைவி இருக்கும்போது அவன் இன்னொரு பெண்ணிடத்துல விரும்புகிறான். இல்லை அவளுக்கு ஒரு கணவன் இருக்குது. அவளுக்கு ஒரு கணவன் இருக்கும்போதே இந்த ஒரு திருமண உறவுக்கு வெளியே இன்னொரு ஆணை விரும்புகிறா. அது என்ன தெரியாதா? அது தப்பாக சரியா? பிரியமானல, கிறிஸ்துவுக்குள்ளாக அது தவறு. நம்ம கிறிஸ்து புதிதாய் பிறந்திருக்கிறோம். ஒரு நம்முடைய பழைய வாழ்க்கையில் நம்ம வணங்கின தெய்வங்கள் இல்லைன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று சொன்னாலும் தாவீது சொல்கிறாரு, நான் பரதேசியாக தங்குகிற வீட்டில் நம்முடைய கீதங்கள் எனக்கு பிரமாண்டங்கள் ஆயின. ஆனால் அந்த விபச்சாரத்தை அவர் தவறாக புரிந்து கொண்டார். உரியாவை கொன்னுட்டு மனைவி எடுத்துக்கிட்டால் விபச்சாரம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டார். உரியாவை கொன்னுட்டு மனைவி எடுத்துக்கிட்டால் விபச்சாரம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த வெளிப்பாடே மல்கியா தர்றார். ஒருவனுக்கு ஒருவன் எல்லாம் உண்டாக்கினார். அவர்கிட்ட ஆவி ஏராளமாக இருந்தது. தாவீதேவனுக்கு 8 பொண்டாட்டி வேணும்னா கர்த்தர் ஆதாமுக்கு 8 பேரை செஞ்சிருப்பார்ல.
ஏன் அவர் செய்யலை? அங்கே தான் அது வருது. ஆவியை குறித்து சோதித்துப்பார். அது இன்னும் அருமையாக இயேசு அந்த விபச்சாரம் செய்யாத இருப்பாயில்ல, ஈச்சையோட பார்த்தாலே செஞ்சாச்சுடா. அவரை ஒன்றா படுத்தியோ படுக்கலையோ, பார்த்துட்டியா, அதுக்கு இடம் கொடுத்துட்டியா, அதை நினச்சா ஏங்கிக்கிட்டு இருக்கியா, நீ பாவம் செஞ்சிட்டா அப்படிங்கிறார். இது உலகத்தார் செய்வாங்களா இருக்கும். மாம்சத்தின் கிரியை உலக மனுஷன் பொதுவாக சில வழிபாட்டு முறைகள், அவங்க வணங்குகிற தெய்வங்கள். நம்ம பழைய ஏற்பாட்டில் சொல்கிற ஆபிரகாம், யாக்கோபு, தாவீது, சாலமோ, நம்ம செய்யலாமா? இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைன்னு லிஸ்ட் போடுறார். மாம்சத்தின் கிரியை ஒன்று விபச்சாரம், ரெண்டாவது வேசித்தனம். இன்றைக்கு உலகத்தில் இந்த காதல் என்பதை புனிதம்னு சொல்லலாம். ஆனால் இந்த வேசித்தனம், பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஆண் திருமணம் என்ற உறவு இல்லாமல் ஒரு பெண்ணோடு பழகுவது, பிரியமானவர்களே, ஃபார்னிகேஷன் என்ற சொல்லினுடைய பதவிலக்கம். திருமணம் என்ற உறவு இல்லை, ஆனால் ரெண்டு பேரும் பழகிக்கிறாங்க. என்ன பைண்டிங் அது? என்னது அது? உனக்கு அவளுக்கு என் அக்காவா, தங்கச்சியா, கிளாஸ்மேட்டா? இதெல்லாம் தாண்டி என்ன உறவு இருக்குது? திருமணம் என்ற ஒரு பந்தம் இல்லாமல் வேறு என்ன உறவு இருக்குது? கொலிகா, பக்கத்து வீட்டுக்காரியா, யாரவா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. காதல் ரொம்ப புனிதமானது. காதல் என்பதை ரொம்ப விரும்புகிறேன். ஒரு உண்மையான ஒரு தத்துவத்தை சொல்கிறேன். ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளை ஏற்றுக்கொண்டு அவளை காதலித்தான். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் என்ற உறவு இல்லாமல் காதலிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. இவனுடைய விருப்பம் எல்லாம் என்ன? எப்படியாவது அவளை கல்யாணம் கட்டணும். அவளுடைய விருப்பம் எல்லாம் என்ன? எப்படியாவது அவனுடைய மனைவி ஆயிரணும். ரெண்டு பேரும் திருமணம் செய்கிறாங்க. அவங்க எதற்காக காதலித்தார்களோ அந்த காதல் நிறைவேறிச்சு, திருமணம் ஆயிடுச்சு. பிரியமானவர்களை, ஒரு சின்ன ஒரு அறிவியல், ஒரு விஞ்ஞான கூற்றை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். முன்ன சொல்லியிருக்கேன், புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த பவுச்சை நான் மேலே தூக்கி எறிகிறேன். ஒரு உந்து சக்தி, நான் கொடுக்குற சக்தியில் இது மேலே தூக்கி எறிகிறேன். இந்த ஃபோர்ஸ் இதுதான் இதை மேலே தூக்கி எறியுது. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஃபோர்ஸ் என்ன? எப்படியாவது மேரேஜ் ஆகணும், அப்படியே டென்ஷன் கூடுது. இந்த ஃபோர்ஸில் மேலே போட்டேன். அது மேலே போன பிறகு மேலே போயிட்டே இருக்க முடியாது, அது தானாக கீழே வர ஆரம்பிச்சு. தட்ஸ் அ சயின்ஸ். திருமணத்துக்கு முன்பாக உள்ள காதல் தான். அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறா, ஏன் இதை விலைக்கு சொல்கிறேன்னு தெரியல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ் ஒரு 5 மணிக்கெலாம் மூடுறாங்க, பஸ் கிடைக்காது போல், ஆட்டோ கிடைக்காது போல், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா? நான் வந்துடுறேன்ன. இந்த பைத்தியம் 4 மணிக்கே இங்கே போய் நிற்கும். அப்படியே அந்த ஆஃபீஸ் ஜன்னல் கீழே காத்துக்கிட்டு நிற்கும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் நிறைய கதை எழுதியிருக்கேன், அதனால் தெரியும். அனுபவம் இல்லை, பட்டறிவு இல்லை. ஆண்டவர் அன்னைக்கே என்னை காத்துக்கிட்டார். இந்த ஏமாளி அங்கே போய் நின்றுட்டுருக்கோம். அவங்க வர 5:05 வருவாங்க. லேட் ஆகிடுச்சு. ஐயோ பரவாயில்ல, காஃபி குடிச்சிட்டு போகலாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாமா, இதெல்லாம் வரும். மேரேஜ் ஆகிடுச்சு. ஃபோன் பண்ணுறாங்க, எப்பா இன்றைக்கி எங்களுக்கு ஆஃபீஸ் 5 மணி முடியுமா, பஸ்ஸு எனக்கு எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியல, சாரி. என்னப்பா? இல்லை எனக்கு நீங்கள் முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் ட்ரை பண்ணுறேன். பிறகு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு திரும்ப ஃபோன். என்ன சும்மா ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தால் அப்போ ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன்ல, வச்சுது. திரும்ப 4:45 ஃபோன் வருது, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இதென்ன லவ் மேரேஜு? அன்னைக்கு நாய் மாதிரி காத்து கிடந்தான்ல, இன்றைக்கி பேய் மாதிரி பேசுகிறான்ல. ஏன் என்ன ஆச்சு? அந்த காதல் அந்த கல்யாணத்தோட அப்பெக்ஸை தொட்டுட்டு, அதுக்கப்புறம் அது கீழே தான் விழணும். அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ, ஐம் டாக்கிங் டு எ பியூர் சயின்ஸ். எதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் கீழே தான் வரணும்.
ஒருத்தர் ரொம்ப குறுகிய நேரத்தில், எனக்கு ஒரு பேர் மறந்துச்சு, எவரெஸ்ட் ஏறினார். எவரெஸ்ட் ஏறிட்டார். உலகமே வியக்குது, இவ்வளோ குறுகிய நேரத்தில் எவரெஸ்ட் ஏறிட்டார். அப்பெக்ஸில் போய் நிற்கிறார். அவர் இறங்கி வந்தோன்னே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இங்கே மேலே ஏறி இருக்கும்போது, இட்ஸ் அ ஃபேக்ட், நீங்கள் மேலே ஏறி இருக்கும்போது என்ன நினச்சிங்கன்னு கேட்டாங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மேலே ஏறி இருக்கும்போது என்ன நினச்சிங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்ன பதில் யதார்த்தமான பதில், இதுக்கு மேலே ஏறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்னார். இவ்வளோ கல்யாணம் கட்டி தான் வாழணுன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி தான் வாழணும்னா இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணுமா? ஏதோ பொம்பளைங்க சொல்கிறாங்க, ஏதோ நாங்கள் செஞ்ச தப்பு. நம்முடைய பின்னணியில் எனக்கு தெரிந்த அளவுக்கு காதல் திருமணம் செய்த எத்தனையோ பேர் தங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி அமைந்து விடக்கூடாது என்று தான் நினைக்கிறார்கள். அன்றைக்கு அது தவறு இல்லை. இதில் என்ன இருக்கு, படிப்பா, அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. நான் அவனை காதலிக்கிறேன், நான் அவனை திருமணம் பண்ணியே ஆவேன். நாளைக்கு உன் பிள்ளை அதே இதை சொல்லும்போது ஒன்றால் ஏற்றுக்க முடியுதா? இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை உன் பிள்ளைக்கு வரணும்னு விரும்புகிறியா? பிரியமானவர்களே, ஒருவேளை மேற்கத்திய கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் வேதத்தின்படி, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி காதல் திருமணம் தவறு அல்ல. காதல் திருமணம் தவறு என்று சொல்லலை. ஆனால் அது திருமணமாக இருக்க வேண்டும். அந்த திருமணத்துக்கு பிறகு உள்ள காதல், அவங்களுக்கு ஒரு எய்ம் கிடையாது, திருமணம் ஆகணுங்கிற அந்த ஒரு அப்பெக்ஸ் கிடையாது, அந்த ஒரு குறி கிடையாது. திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி காதலிக்க ஆரம்பித்தீர்களானால் அந்த காதலுக்கு முடிவே இருக்காது. காதலிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா வேறு எய்ம் இல்லைல்ல, காதலை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது 3 வருஷம் 4 வருஷம் காதல் காதல் காதல், இல்லையில் சாதல் சாதல் சாதல், அதுக்கப்புறம் மோதல் மோதல் மோதல், அதுக்கப்புறம் சாதல் சாதல் சாதல். எதுக்கு இது? எல்லார் வாழ்க்கையும் அப்படி அமைந்திருக்குன்னு சொல்லலை. சிலருடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஆசீர்வாதமாக இருக்கலாம், பிரியமானவர்களே. ஆனால் காதல் ரொம்ப தேவையானது, இனிமையானது. அந்த காதல் திருமணத்துக்கு பிறகு உண்டாகட்டும். வாழ்க்கை முழுசும் காதலிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்போ பாஸ்டர் நீங்கள் எப்படி அப்படின்னா அதை அப்படியே விட்டுறேன், அப்படி தான் பிரியமானவர்களே. அப்போ இங்கே பார்க்குறோம் மாம்ச சிந்தை. இன்றைக்கெல்லாம் உண்மையாகவே பயங்கர ஒரு ஸ்னேர். நாங்கள் லஞ்சத்தை பற்றி சொன்ன மாதிரி, நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த மாதிரி லவ்னா அவங்க எல்லாம் கலாட்டை பண்ணுவாங்க, சீப்பாக நினைப்பாங்க, அவனோட சேரக்கூடாதும்பாங்க வீட்டில். அவனும் அந்த பிள்ளைலாம் ஒரு மாதிரி ஊர் சுற்றுறவா, அவரெல்லாம் சேராதாம்பாங்க. இன்றைக்கி 4 பேர் லவ் பண்ணுற மாதிரி ஒரு பிள்ளை இருந்தால் தான் அந்த பிள்ளை தன்னை பெருமையாகவே நினைக்கிது. பயங்கரமான ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு ஒரு 4 பேராவது லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த பிள்ளை தனக்கு ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னு பைத்தியமாக நினைக்கிது. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரம் அப்படின்னு பார்த்தோம். வேசித்தனத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். லவ் பண்ணி திருமணம் பண்ணது எல்லாமே தவறுன்னு சொல்ல மாட்டேன். திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த லவ் தொடருமானால் கொடுத்து வைத்தவர். அதே போல் உங்களுடைய மனசாட்சியில் என்ன இருக்கணும், லவ் பண்ணி திருமணம் பண்ணதவங்க நல்லதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே வாய்ப்பதற்காக ஜெபம் பண்ணு. அப்போனா உங்கள் லவ்வை நான் அக்செப்ட் பண்ணுறேன், அது சரி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இப்போ என்ன ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைகளுக்கும் அப்படியே வாய்க்கட்டும், என் பையனுக்கு என் பொண்ணுக்கு அப்படியே வாய்க்கட்டும் என்று சொன்னால் அது சரி. உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் பார்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் யார் பார்த்து வைக்க வேண்டும்? பெற்றோர் தானே பார்த்து வைத்திருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஆவிக்குரியவர்களாக எனக்கு நானும் பார்க்கலை, எங்கள் பெற்றோரும் பார்க்கலை, தேவன் பார்த்தார். அது மகிமை. பிரியமானவர்களே, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், இது சுத்தமாக அசுத்தமாக இந்த ப்ரோக்ராம் பார்க்குறோம். இது சுத்தமாக அசுத்தமாக சுத்தம்னா ஏன் அம்மா வந்தோன்னு ஹைட் பண்ணணும்? அசுத்தம் தெரியுதானே, அது அசுத்தம் தானே. 2 பேர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் யாரோ போனோன்னா அந்த பேச்சை நிறுத்துகிறாங்க. ஏன் சுத்தமாக தானே பேசுனீங்க, அப்புறம் ஏன் யாராவது வந்தால் நிறுத்துறீங்க? அது சுத்தமாக அசுத்தமாக, இது வெளியரங்கமாக இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது, ஒன்றும் ரகசியம்லாம் கிடையாது. பிரியமானவர்களே, வாசிக்கிறோம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம்,
காம விகாரம். காம விகாரம். காமம் என்பது தவறல்ல. காமம் என்பது தவறல்ல. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள ஒரு உறவு. பிரியமானவர்களே, இந்த திருமணம் என்ற பந்தம் மிருகங்களுக்கு இல்லை. நம்ம மனித இனத்தில் திருமணம் என்ற ஒரு பந்தம் இருக்கு. இந்த திருமணம் என்ற பந்தத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள். அவங்களுக்குள்ள உள்ள மஞ்சம், விவாக மஞ்சம், அது அசூசிப்படாது. நம்ம தமிழ் இலக்கியத்தில் திருக்குறளில் பிரியமானவர்களே காமத்துப்பால் என்று ஒரு தொகுப்பே இருக்கு. காமத்துப்பால். சங்க இலக்கியங்களில் கூட தலைவன் தலைவி அவங்களுடைய காதல் திருமணமானதில் அந்த தலைவன் தலைவி உறவு எப்படி இருக்கு. காமம். காமம் என்பது தவறல்ல. ஆனால் அந்த ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி உறவு விகாரப்படுமையானால், ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு மிருகத்தோடு, அந்த ஆண் பெண் இணைவதில் மிருகங்களுக்கும் இல்லாத கீழ்த்தரமான பழக்கங்கள், அதான் விகாரம். அது மிருகங்களுக்கு கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் புனையும் போது ஒரே மாதிரி தான் புனையும். அது கழுதுனா ஒரு மாதிரி இருக்கும், குதிரைனா ஒரு மாதிரி இருக்கும், ஆடுனா ஒரு மாதிரி இருக்கும். காமம் என்பது தவறல்ல, அது புனிதமானது, தேவனால் படைக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அது விகாரப்படுவது மாம்சத்தின் கிரியை. அது மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு அந்த விகாரம். காம விகாரம் வாசிங்கள். விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை, வில்லி சூனியம், மற்றவங்க எப்படியாவது அழியணும்னு சொல்லி அதுக்கு ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்துறது, ஒரு ஆவியை ஏவுறது. பிரியமானவர்களே, இந்த அசுத்தாவியை ஏவுறது மாத்திரமில்ல, மற்றவங்களுடைய அழிவுக்காக பரிசுத்தாவியை ஏவுறதும் அதே ஆவி தான். என்னால் அடிக்க முடியலை, சாமி உதவி தேவை எனக்கு, சாமியை ஏவுறேன். சாமி, இந்த பக்கத்து வீட்டுக்கார் எப்படியாவது நாசமாக போகணும் சாமி, நான் காணிக்க போடுறேன். அதான் பிலிசுனி ஆவி. ஏதோ ஒரு ஆவியை ஏவுறது மற்றவங்க அழிவுக்காக. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பில்லிசூனியம், பகைகள். இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பெரிய காரியங்களை தெரிஞ்சிச்சுங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லிசூனியம், லிஸ்ட் கண்டினியூ ஆகுது பாருங்க. பகைகள், விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள், கொலைகள், வெறிகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். இந்த லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்ல? சத்தியமாக இவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. பைபிளில் போட்டிருக்கு. இது மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் மற்றவங்ககிட்ட காணப்படும். ஆனால் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அவங்க பாஸ்டரா, போஸ்டரா, எவாஞ்சலிஸ்டா, பிலிவரா, அதெல்லாம் தெரியாது. இந்த செய்கைகள் இருக்குமே ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. ஒரு நாள் ஒரு சபையில் ஒரு பிரசங்கியார், கொஞ்சம் டான் பேசுகிறவர், இதெல்லாம் பற்றி பேசி முடித்தோடனே அந்த சபையில் உள்ள ஒரு சிஸ்டர் அந்த பாஸ்டர், அந்த பிரசங்கியார் வெளியேன்னு வந்தவர், பாஸ்டர் இந்த சர்ச்சில் நான் ஒரு சீனியர் பிலீவர் பாஸ்டர். அப்படியா? ஆமாம், நான் தான் பாஸ்டர்மாக்கு ரைட் ஹேண்ட். அப்படியா சிஸ்டர்? பிரைஸ்லாட் சிஸ்டர், நான் சபையில் இங்கே யாரும் உங்களும் இல்லை, இது வேறு சபை, நான் சபையில் காணிக்கெல்லாம் நான் தான் எடுப்பேன். அப்படியா? ஆமாம், நான் தான் சண்டே ஸ்கூலில் இன்சார்ஜாக இருக்கிறேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. பாஸ்டர் மேலே தான் நான் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் மற்ற ஜபங்கள்லாம் கூட பார்த்துக்கோம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. ஒன்றே ஒன்று பாஸ்டர், என்ன, நான் கொஞ்ச நாள் என் தங்கச்சிட்ட பேசுகிறதில்ல, அவள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு தீர்மானத்தில் ஒரு கொஞ்சம் வைராக்கியமாக இருக்கிறேன். என்ன பாஸ்டர், நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னா? நிச்சயமாக போக மாட்டீங்கப்பா. என்ன பாஸ்டர்? ஆமாம்மா, வேதம் சொல்லுது, இந்த வைராக்கியம் இருக்கா, நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. நானா உன்னை தான் சொல்கிறேன், நீ போக மாட்ட அப்படின்ட்டு போயிட்டார். இந்த அம்மாவுக்கு ஒரே மனசு வேதனை, அப்போ நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னா? சரி, அவன் முகத்தில் முழிக்க முடியாது. அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு எப்படி சொல்கிறது?
நான் அவள் வேணால் வரட்டும் சாமி, அவள் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் சாமி, எனக்கு போக கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் சரிம்பாரா? முதல்ல ஒப்புரவாயிட்டு வந்து பலி செலுத்து, காணிக்கேடு, சண்டை கிளாஸ் எடு, இப்போ ஒப்புரவாகு. பிரியமானவர்களே, ஆவினால் நடத்தப்பட்டு தங்கச்சி வீட்டுக்கு போனான். நான் உன்னை பேசினதெல்லாம் தப்பு, மன்னிச்சிக்கோ. அவள் அக்கா மன்னிச்சிக்கோ, 2 பேரும். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். சரி, 3வது ஒரு வேத பகுதியை பார்ப்போம். இந்த மாம்சத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அந்தகாரத்தின் கிரியைகளை நம்ம தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டு, வெறியும், வேசித்தனமும், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல். இதெல்லாம் என்னது? பிரியமான அந்தகாரத்தினுடைய ஆயுதம். They are the weapons or deeds of darkness. There is a power for darkness. இதெல்லாம் தள்ளிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து நம்ம மற்றவங்களுக்கு ஒரு கேவலமான இச்சையை உண்டாக்குறபடி பிரியமல்ல, லுக் அட் மீ அப்படிங்கிற மாதிரி நம்ம உடலை பேணாமல். பைபிளில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் இதே திரும்ப சொல்லுவேன். பைபிளில் சொல்லலைன்னா கேளுங்கன்ட்டு. பைபிளில் சொல்லியிருக்கு சொல்கிறேன். நீ வாழாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ கேட்பதெல்லாம் உனக்கு கிடைக்கும், இதோ உனக்கு அமெரிக்காவிலேருந்து பாஸ்போர்ட் வருது, இதோ உனக்கு கர்த்தர் ஒரு புதிய வீட்டை கொடுக்க போகிறார், ஒரு பெரிய பங்களாவை கர்த்தர் தருகிறார். இப்படியே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரில, வசனம்லாம் எனக்கும் தெரியும். நான் பைபிள் உள்ளதை சொல்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர் சொன்ன இப்படி சொன்னால் எல்லாம் போயிடுவாங்க. போட்டு நான் சத்தியத்தை சொன்னால் பரலோகம் என்ன சேர்த்துக்கும். பைபிளை போட்டு துர் இச்சைக்கு ஏதுவாக உங்கள் உடலை பேணாதீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸிங் எதுவுமே ஒரு கெட்ட இச்சைக்கு ஏதுவாக டீசெண்டாக இருங்க. மாடஸ்ட்னு பைபிளில் வாசிக்கும். தகுதி, பாஸ்டர்னால் அதுக்குரிய தகுதி, வாலண்டியர்னால் அதுக்குரிய தகுதி, கொயர்னால் அதுக்குரிய தகுதி, நீங்கள் ஒரு டாக்டர்னால் அதுக்குரிய தகுதி, ஒரு நர்ஸ்னால் அதுக்குரிய தகுதி, ஒரு டீச்சர்னால் அதுக்குரிய தகுதி. ஒரு வேளை ஒரு பெண் செக்ஸ் ட்ரேடராக இருக்கான்னா அதுக்குரிய தகுதியில் உடுத்தட்டும். அவள் செக்ஸ் ட்ரேடர், அதுக்குரிய தகுதியில் அவள் உடுத்தட்டும். நீ யார்? உன்னுடைய தகுதி என்ன? ஒரு டீச்சர் ஏன் ஒரு செக்ஸ் ட்ரேடர் மாதிரி இருக்கணும்? ஒரு டாக்டர் ஏன் வேறு யாரும் மாதிரி இருக்கணும்? உன்னுடைய தகுதி என்ன? பி மாடஸ்ட். எதிலையும் தவறு இல்லை. துர்ரியச்சுக்கு ஏதுவாக உங்களுடைய உடலை பேணாதீங்க. இன்னொரு வசனம் பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இதுதான் உங்களுக்கு நல்ல விளக்கம் நினச்சா கொஞ்சம் நேரத்தோடு போராடுறேன். பிரியமானவர்கள், என் ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுகிற மாம்ச இச்சை. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன். நல்லா அந்த வசனத்தை குறிச்சிக்கோங்க. அடுத்த வாரம் அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லணும். என் ஆத்மா, என் மனசு, நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் மனசு சொல்லுது நீ இப்படிலாம் இல்லை, அப்பா அம்மா கீழ்ப்படி. என் மனசு சொல்லுது. என் மனசு சொல்லுது வசனத்துக்கு கீழ்ப்படி. நான் கடவுள் பிள்ளை ஆகிட்டோம். அப்போ சில உபதேசத்துக்கு கீழ்ப்படி. என் மனசு சொல்லுது. என் ஆத்மா சொல்லுது நான் விரும்புகிறேன் பைபிள் படி ஜீவிக்கணும். நான் விரும்புகிறேன் நான் நல்லா பாடம் படிக்கணும், நான் டீச்சர் கீழ்ப்படியணும், நான் விரும்புகிறேன். சும்மா உட்காந்து ஃபோன் நோண்டக்கூடாது, நான் ஏன் என் டைமெல்லாம் வேஸ்ட் ஆகுது, நான் படித்து நல்ல மார்க் எடுக்கணும், நான் விரும்புகிறேன். ஆனால் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற இன்னொரு மாம்சம் எனக்குள்ளே இருக்குது. ரெண்டுமே எனக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஃபோன் நோண்டணும்னு தோணுது, கிளாஸ்மேட்டோட பேசணும். நீ படிச்சிட்டியா கேட்கணும் அந்த பையன்ட்ட. நீ படிச்சிட்டியாப்பா?
சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எப்போ படுக்க போகிற? தூங்க மாட்டியா அன்னைக்கு? போகுது டாக் எங்கேயோ. நிறுத்த முடியலை, நிறுத்த முடியலை. ஹாய் ஹாய் சொன்னா தப்பா? ஒரு கிளாஸ்மேட்டை ஹோம்ஒர்க் பண்ணிட்டியான்னு கேட்டால் தப்பா? ஜாக்கிரதை. என் மனசு, அந்த வசனம் திரும்ப வாசிங்க. 1:2:11. எல்லாரும் தயவுசெய்து மனப்பாடம் பண்ண, குறிப்பாக வாலிப பிள்ளைகள். இன்னைக்கு யூத் சர்வீஸ், டீன்ஸ் அண்ட் 20s, ரொம்ப கேர்ஃபுல். திரும்ப வாசிங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள், ரட்சிக்கப்பட்ட நீங்க, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற, ஆத்துமாவுக்கு விரோதமாய், உங்க ரட்சிக்கப்பட்ட மனசுக்கு விரோதமாய், ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. மாம்ச இச்சை அங்கே ரோமரில் பார்த்தோம், படிப்படியாக வரும். ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடுது, ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடுது. அது வேற ஒரு நிலை. இன்னொரு நிலை, ஆத்மாவுக்கு விரோதமாகவே மாம்சம் போராடுது. என் ஆத்மாவை விரும்புகிறத நான் செய்ய முடியலை, வேற ஏதோ ஒரு விருப்பம் இருக்குது. நீ எளிதான சொல்கிறேன், இந்த ஃபோனை வச்சு எனக்கு படிக்கணுங்கிற விருப்பம் இருக்குது. நாளைக்கு போய் அங்கே போய் பொய் சொல்ல முடியாது, நான் ஃபெயில் ஆகக்கூடாது, நான் படிக்கணும், எனக்கு விருப்பம் இருக்குது. சும்மா தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, எனக்கு தெரியுது. ஆனால் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு மாம்ச இச்சை இருக்கு. அது என்ன பாவத்துக்கு அடிமையாக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிற, என் ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, இச்சைகளை விட்டு விலகிருங்க. கிருபை, அதுக்கு தான் கிருபை வேணும். கடைசியாக ஒரு வேத வாக்குதியை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடி. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட, அப்படியான ஒரு கேள்வி வருது. எப்படிப்பட்ட? முன்னால் உள்ள வேத வசனங்களை வாசித்து கடந்து போவோம். அதுக்கு முன்பாக உள்ள 14ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? நீங்க கடவுளுடைய பிள்ளை, நீங்க எப்படி பேலியாளுடைய பிள்ளை மாதிரி இருக்க முடியும்? உலகத்தரமாக இருக்க முடியாது. கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? என் சரீரம் தேவனுடைய ஆலயம். என் சரீரத்தை நான் எப்படி ஒரு விக்கிரகத்தை மாதிரி நான் வைக்க முடியும்? என் சரீரம் தேவனுடைய ஆலயம் இல்லையா? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நான் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அவர் எனக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணணும். பரிசுத்தாவி என் சரீரத்தில் இருக்குது. என் சரீரத்தை நான் எப்படி மெயின்டைன் பண்ண எனக்கு தெரியும். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், நீங்கள் அந்த அவிசுவாசிகள் அநீதிக்காரங்களாம் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அப்படி நீங்க செய்வீங்களானா நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். வாக்கு பண்றார். surely I will be a father. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். கடந்த வாரம் அருமையான ஒரு தேவ செய்தியை கேட்ட மாலை ஆராதனையில் சிஸ்டர் ஹெப்சி பேசினாங்க. ரிலேஷன்ஷிப் வித் காட். எனக்கு அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அவருடைய பிளெஸிங்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? He is my father and I am his son, I am his daughter. Relationship. He is my bridegroom, I am his bride. He is my husband, I am his wife. He is my brother, I am his brother. ஒரு ரிலேஷன்ஷிப். எனக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். என்ன ரிலேஷன்ஷிப்? I will be your father, you will be my son and daughter. எப்போ நீ இவைகளிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அதை தொடாமல் இருப்பாயானா
நான் உன் பிதாவாக இருப்பேன், நீ என் பையனாக இருப்ப அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லியிருக்காரு. அடுத்த வசனம் சொல்ல, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. இந்த மாம்சம் என்பதுதான் இந்த சுபாவம். இந்த ஆவியிலும் மாம்சத்தில் உண்டான சரீரத்தில் இல்லை, மாம்சத்தின் கிரியை. ரட்சிக்கப்பட்ட பிறகும் உலகத்தானை போல ஜீவிப்பது, துர்வீச்சைக்கு ஏதுவாக என் உடலை பேணுவது, இதெல்லாம் என் மாம்சத்தில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த மாம்சத்துக்கு அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு குறிப்பு தான், பழைய மனுஷனை கலைந்து போடுங்க. ஒரு 5 வேத பகுதி, அதில் சில மற்ற வேத வசனங்கள் இணைத்து ஒரே ஒரு குறிப்பு தான் பேசியிருக்கு. இந்த பழைய மனுஷன் நீங்கள் சொன்ன டெஃபினிஷன் படி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக இருந்த அந்த மனுஷன், அந்த மனுஷனுடைய கிரியைகள், பழக்க வழக்கங்கள் உலகத்தாருக்கு இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நாம் அதுக்கு அடிமையாக இருக்க முடியாது. அந்த பழைய மனுஷனை கலந்து போட்டு ஆவியினுடைய சிந்தை, ஆவியினுடைய ஒரு சிந்தை தேவனுக்கு பிரியமாக இருக்க தீர்மானிங்க. கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேத வசனத்தை சொல்லியிருக்கிற பிரியமானவர்களே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது. அவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. இன்றைக்கு உள்ளத்தின் அடித்தளத்தில் தீர்மானம் பண்ணுவோமா? அப்படி உட்காந்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மாம்சத்தின் படி நான் பிழைக்கக்கூடாது ஐயா, எனக்கு அந்த கெத்தை தாரும், பரிசுத்தாவினால் அந்த கெத்தை தாரும். அதே சென்னை தமிழ் சொல்லியே நான் பயன்படுத்துகிறேன். எனக்கு அந்த ஃப்ரீடமை தாரும், அந்த தைரியத்தை தாரும், எனக்கு அந்த தைரியத்தை தாரும், வசனத்துக்கு கீழ்ப்படிய தைரியத்தை தாரும், சிலுவையை சுமக்க தைரியத்தை தாரும். உரீஷனதீனமக்கர பூஷணமால உரீனமாரபூஷங்கரதீனமக்கர. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவுக்காக என்றால் வசனத்துக்காக. அது எனக்குள்ள சுயாதீனம். பைபிள் படி நடக்க எனக்கு சுயாதீனம் இருக்கு. நன்றி ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனை இரக்கமுள்ள தெய்வாதிபதி, இந்த சத்திய வசனங்களுக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தியுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு உடைய கிருபையை பெருகப்படும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும், குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, மாம்சத்தின்படி பிழைக்க விடாதீங்க ஐயா. ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க கிருபை தார். உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. நாங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டான அந்த பழைய மனுஷன், இந்த மாம்ச மனுஷனை களைந்து போட்டு ஜீவிக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.